சஞ்சீவ், நான் உங்களிடம் கேட்பது யங்ஸ்டர்ஸ் நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறப்ப ஒரு ஒரு எழுச்சியோடு அவங்க பண்ணுற வேலைகள் இருக்கட்டும், உயிரை பணயம் வச்சு போய் மீட்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் இந்த மனித நேயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தியாளராக எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு இளைஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ரொம்ப நாளாக பேசலை. ஆக்சுவலாக நம்ம சென்னையில் வந்தாரை வழக்கம் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, சென்னை சொல்லுவாங்க, சிங்கார சென்னை சொல்லுவாங்க. பட் ரொம்ப நாளாக சார் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் ரொம்ப நாள் இல்லை. பட் மனிதநேயம் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் மனிதநேயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது இப்போ தான் வெளியே வந்திருக்குன்னு சொல்லணும். அதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அதாவது சைதாப்பேட்டை இந்த அடையாறாட்டிலேருந்து வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அந்த கரையோரங்களில் வெள்ளம் வந்துட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு மவுண்ட் ரோடில் போயிட்டு இருக்கும்போது டிசம்பர் நைட்டு 1ஆம் தேதி போயிட்டு இருக்கும்போது மவுண்ட் ரோட் ஃபுல்லாக தண்ணி நின்று இருக்கு. யாரும் எதிர்பார்க்கல அந்த மாதிரி இந்த இடம் இருக்குன்னு. அந்த நந்தனம் சிக்னல் கிட்ட திடீர்னு வெள்ளம் எங்கே வந்து தெரியல. அந்த வெள்ளம் அப்போ வந்துட்டு இருக்கும்போது பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு. ஒருத்தர் பைக்கில் விழுந்துட்டாரு. அந்த வெள்ளம் வந்து இழுத்துட்டு போகுது அவரையும் சேர்த்து. அப்போ போயிட்டு இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, இளைஞர்கள் அவங்க பைக் போனாலும் சொல்லிட்டு பைக்கை விட்டுட்டாங்க. பைக்கை விட்டுட்டு 2-3 பைக் அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணியில். அதை பற்றி கவலை இல்லை. இந்த பக்கம் ஒருத்தர் கம்பியை பிடிச்சிருக்காரு. 4 பேர் லைனாக நிற்கிறாங்க. இப்படி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு அந்த தொங்கிட்டு இருக்க வர பிடிச்சி எடுக்கிறாங்க. தொங்கி எடுக்கும்போது பைக்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல வாலண்டியர் பண்றாங்க. பிரிட்ஜ் மாதிரி, அதாவது கையில பிரிட்ஜ் மாதிரி கட்டி அந்த வழியா வரவங்களை ஃபுல்லா அமுச்சு விடுறாங்க. ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலாக அது பிளான் கிடையாது. இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ நடக்கிற விஷயமா பிளான்டா இருந்தா கூட இப்போ வாலண்டியர் பண்றாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து நேரடியா யாருமே சேர்ல போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர் வெள்ளம் வந்து இந்த இடத்துல காட்டார் வெள்ளம். அந்த இன்சிடென்ட்டை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இனி வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இனி உதவிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டத்தில் எப்படி உதவி இருந்தது அப்படின்றது அதை தாண்டி உங்களிடம் கேட்பது, சென்னை மட்டும் பாதிப்புக்குள்ளாகல, இன்னைக்கு கடலூர்லாம் பெரிய அளவுள்ள சேதாரம் இருந்துட்டு இருக்கு. நீங்க அங்க கூட நீங்க கவர் பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பூகம்பம் நிகழ்ந்த பகுதிக்கும் நீங்க போய் பார்த்துருக்கிறீங்க. இந்த அனுபவத்திலிருந்து கடலூர் பகுதிகளில் எந்த மாதிரி இருக்கு மனித நேயம், இந்த உதவி கரங்கள், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அங்க இருந்த நிகழ்வுகள் சொல்ல முடியும்? கடலூரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, கடலூர் டவுன், அதாவது நகர் பகுதிக்கு வந்து எல்லா உதவியும் செய்ய போகுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க பல கிராமங்கள், கிட்டத்தட்ட விவசாய கிராமங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கிராமங்களுக்கு உதவி சேர்றது இல்லை. அதாவது இன்னைக்கு தான் இப்போ சோஷியல் மீடியால தான் பரவிட்டு இருக்கு. அதாவது சென்ற முறை கூட கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி மழை வரும்போது கூட அங்க எந்த விதமான உதவியும் போய் சேரல. கடலூரோட ஒட்டுமொத்த டவுனுக்கு தான் உதவி சென்று சேருது தவிர உள்ள இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சரியா சென்று சேருது. கிட்டத்தட்ட 300 கிராமங்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. டோட்டலா ரோட்ஸ் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அரசாங்கம் சார்பாக யாரும் சென்று பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. அதனால வந்து இன்னும் உள்ள இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில், அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் போட்டு சமூக வலைத்தளங்களை பரவிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு, உள்ளுக்குள்ள கிராமங்களில் போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதாவது இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேளச்சேரி, தாம்பரம், முடிச்சூர் பகுதிகளுக்கு நிறைய உதவி போயிட்டு இருக்கு. ஃபுட்டு, வாட்டர் பாட்டிலாம் போயிட்டு இருக்கு. பட் அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய பகுதிகள் வேற மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த சிட்டி இல்லாம உள்ளுக்குள்ள இருக்க கிராமங்களுக்கு இன்னும் நிறைய போய் சேரணும் அப்படின்றதான் கட்டாயமா இருக்கு. திரு மணிகண்டன், ரொம்ப இயல்பா உங்களிடம் நான் கேட்பது, ஒரு தன்னார்வலராக இருக்கிறப்ப நீங்களும் பலரு தன்னார்வலர், அவங்க குடும்பம் பாதிப்புக்குள்ளாயிருக்கு, அவங்க வீட்டில் என்ன நிலைமைலாம் கூட தெரியாது, கொட்டுகிற மழையில அவ்வளவு இளைஞர்கள் வந்து நிற்கிறீங்க வீதியில, எது உங்களை வீதிக்கு வரவழைத்தது? என்ன காரணம்? முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் ஒரு சில நாட்கள்லேயே எனக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு. மார்க்கெட் நிலைமை வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் பகுதியில் நாங்கள் உணவெல்லாம் வழங்கி முடிச்சு நாங்கள் எங்கள் பகுதி சேஃப்டி அனுப்பிச்சோன்னே அடுத்து நாங்கள் டிவியில் கரண்ட் வந்ததுக்கப்புறம் டிவி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்ம ஏரியா சேஃப் ஆயிடுச்சு, அடுத்து சென்னையில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டியில் தான் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய ரோல் பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக வரக்கூடிய ஃபுட்ஸ் அண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வருதோ அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆஸ் பர் த கைடன்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்களோ யாருக்கு கொடுக்கணுமோ அதை சப்ளை பண்ணுற ஒர்க்கு தான் நான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 2-3 நிகழ்ச்சி, இந்த மனித நேயத்தை பற்றி பேசும்போது 2-3 இன்சிடென்ட் மட்டும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 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 6-7 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, அது வந்து அதுகிட்ட அது சேவ் பண்ணி வச்சிருந்த, அதாவது உண்டியல் போட்டு வச்சிருந்த காசில் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வருது. அடம் பிடிச்சி நான் கொண்டா கொடுத்துறமான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இல்லை நானும் நியூஸ் 7 சேனலுக்கு வருவேன், நான் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக வந்து சும்மா, அது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா கிடையாது, பட் ஆனால் அது கொண்டாந்து கொடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கொடுக்க போகிறப்ப, கொடுங்க சார் நான் வாங்குறதுக்கு போகிறேன். அப்போ சார் இல்லை சார்
இந்த பொண்ணோட சேவ் பண்ண, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த மணிலேருந்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க கையாலே கொடுக்குறாங்க போது என்னால் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாரு, இவ்வளோ ஒரு சின்ன குழந்தைக்கே இவ்வளோ உதவக்கூடிய மனப்பான்மை இருக்குது அப்படிங்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொரு இன்சிடென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சென்னையில். அந்த மலையிலையும் ஒரு சில ஏரியாவிலேருந்து அவங்க கிராஸ் பண்ணியே வர முடியாது அவங்களால. அந்த ஏரியா தாண்டி அவங்க என்ன கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நியூஸ் 7 ஆஃபீஸில் கொண்டாந்து கொடுக்க போகும்போது, நம்மளுடைய சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் எல்லாமே கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வயசானவங்க நிறையா வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்கக்கூட முடியாது. அவங்கள வந்து அவங்க இந்த படிக்கட்டு நம்ம ஸ்டெப்ஸில் ஏறும்போதே நம்ம யாருடைய உதவி தான் வேணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வரும்போது, ஏன் இந்த மலையில் வந்தீங்க, நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாமா? இல்லை நான் தான் கொண்டாந்து கொடுக்கணும், என்னால் முடிஞ்ச உதவி. அப்படி கொடுக்கும்போது ரொம்ப நன்றி, நம்ம இயல்பாகவே நமக்கு வரும், ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு. ஐயோ நன்றி சொல்லலாம் சொல்லாதீங்க சார், நீங்கள் கொடுத்த பொருளுக்காக நாங்கள் நன்றி சொல்ல சார். நாங்கள் நன்றி சொல்ல வந்தது இந்த மலையிலையும் நீங்கள் வந்தீங்க இல்லையா, அதுக்கு தான் நன்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னோம். இந்த 2 இன்சிடென்ட். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மத இனம்லாம் நம்ம நிறைய பாகுபாடு இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தில். பட் ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாற்று இனம், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. தானாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நான் கொடுக்கணும்னு நினச்சி நிறைய பொருள் கொடுத்தாங்க. கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை சார். பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஃபுல் ஆஃப் பிஸ்கட்ஸ். இல்லை, இப்போ காட்சிகளே பார்க்குறப்ப எங்களுடைய அலுவலகம் முழுவதுமே வந்து நாங்கள் வாங்கி வைக்க முடியல, பொருள்களாக தான் இருந்தது. திரு குருகிருஷ்ணன், உங்களிடம் அன்பு பாலம் குறித்து எங்களுடைய நிர்வாக செய்தி ஆசிரியர் செந்தில் சொல்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அது வேறு. ஆனால் ஒரு தன்னார்வலராக எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறப்ப நாங்கள் ஒரு அன்பு பாலம்ன்ற ஒரு இணைப்பை ஏற்படுத்தினோம். இந்த பாலத்தில் நீங்கள் கடந்திருக்கிறீர்கள். உதவி செய்கிறவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்கள், உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? எத்தனையோ தன்னார்வ அமைப்பு பார்த்துருக்கேன் நான். என்னோட ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம். இங்கே சென்னைக்கு வந்தேன்னா 1 நாள் 2 நாள் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா சென்னை வந்து எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே சுயநலவாதிகள், பக்கா சுயநலவாதிகள். சொந்த ஊர் என்ன? விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். சென்னை மாகாண முதல்வர் PSK குமாரசாமி ராஜா பிறந்த ஊர் அது. இங்கே வந்தேன்னா 1 நாள் 2 நாள் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா அறக்க பறக்க விடுவாங்க, என்ன ஏதுன்னு அவங்களுக்கு யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இன்னொரு வேலையை வந்திருந்தேன் நான். வந்தப்போ பெருமழை, நகரில் பெருமழை, எல்லாருமே சிக்கிட்டாங்க, நானும் சிக்கிட்டேன். வந்துட்டு அடித்து பிடிச்சி எல்லாம் வெளியே அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. நானும் போகலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் மனசுக்குள்ளே 2 தம்பிங்க இருக்காங்க. ஏதாவது இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப நியூஸ் 7 தொலைக்காட்சியில் தன்னார்வலர்கள் வேணுன்றத அந்த இதை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னை மேல் உள்ள அந்த அபிப்பிராயம் வந்து தெரியப்பட்டது என்னுடைய சிந்தனையிலிருந்து. அது இல்லாமல் சென்னையில் இவ்வளவு மனிதநேயம் மிக்க ஆள்லாம் இருக்கிறாங்களா, இப்படின்னா உதவி செய்வாங்களா, அதுக்கான ஒருங்கிணைப்பு தளம் இருக்குது பார்த்தீங்களா, களம். அதான் களம் நல்லா அருமையாக இது பண்ணியிருக்காங்க. அந்த களமாகவே இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி அமைஞ்சது. ஏகப்பட்ட மக்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பலதரப்பட்ட மக்கள், கிறிஸ்துவ அமைப்பினர், முஸ்லீம் அமைப்பினர். முஸ்லீம் உங்களை சொல்லணும்னா, அடையாறில் நான் வந்து போயிருந்தப்போ அந்த ஆற்றுல பெருவெள்ளம் வந்தப்போ அவங்க தான் முன்னாடி இருந்து காப்பாற்றி விட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து இந்து குழந்தைகளை வந்து தோல்லையும் மார்பலையும் போட்டு இது கடத்தி காப்பாற்றி விட்டாங்க. இது எல்லாமே மையப்புள்ளியாக நியூஸ் 7 தொலைக்காட்சியில் இங்கே நேரடியாக பார்க்க முடிஞ்சது. இது இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னை மேலுள்ள ஒரு அந்த இதை வந்து அகற்றப்பட்டது. எனக்கு இது வாழத்தகுந்த நகராகவே இருக்கிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனிதநேயமிக்க அற்புதமான ஜனங்களும் இருக்கக்கூடிய நகராக இது இருக்கிறது அப்படின்றத நிரூபித்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூஸ் 7 தொலைக்காட்சி மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் தான் நிரூபிச்சிருக்கிறீங்க. நியூஸ் 7ன்றது ஒரு பாலம் தான், நீங்கள்லாம் தான் உண்மையான கதாநாயகர்கள். அது இந்த அன்பின் பாலம் மூலமாக எங்கள் நட்பு பாலம் வந்து இணைக்கப்பட்டது நியூஸ் 7 தொலைக்காட்சி. கட்டாயமாக இந்த அன்பு பாலத்தில் வந்து இன்னும் ஏராளமானவர் வந்து இணையணும். இது இதோடு நின்று போய்விடாது, நிறைய விஷயங்கள் நடக்கணும். இந்த அன்பு பாலம் வெள்ளம் வடிந்து அன்பு பரவணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக இது பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அலுவலகத்துக்கே நிறைய நினைவுகளை சுமந்து கொண்டு இருக்கிறது. வெள்ளத்தினுடைய நினைவுகளை, ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுனது, உதவி செய்யக்கூடிய மக்கள், அதெல்லாம் வந்து இருந்து தொலைபேசியில் அவங்களுடைய குறைகளை கேட்டு என்னென்ன உதவிகள் தேவை அப்படின்ற அனுபவங்களோடும் காத்துட்ருக்குறாங்க. அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.